அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. அப்பா அப்பா ராம் ஏதாவது பண்ண திரும்பவும் ஹார்ட் பீட் குறையுது. அது அப்பா சிவானி அபிக்குட்டி எங்க? சிஸ்டர் கிட்ட இருக்கா? உடனே அபிக்குட்டியை கூட்டிட்டு வா. அபி கூட்டிட்டு வா சிவானி. இதோ இப்ப நீ தூக்கிட்டு வரேன். சக்கரவர்த்தி உனக்கு ஒண்ணு ஆகாது. அப்படியெல்லாம் நீ என்ன விட்டுட்டு போயிட மாட்ட. உன் மனசுல வராத வரைக்கும் தான் நீ என்ன கண்டுக்கல. ஆனா இப்போ உன் மனசு ஃபுல்லா நான் தான் இருக்கேன். இப்படியே பாதையில விட்டுட்டு நீ போக மாட்ட. அப்பா அப்பா எழுந்திருப்பா எழுந்திருப்பா. நான் கூப்பிடுறது கேட்கலையா? என் நேரம் டே மவனே மவனே கூப்பிடுவியே, கூப்பிடுப்பா எழுந்துரு. அபி இங்க பாரு, உங்க தாத்தாவை பாரு. அபி சிவானி சக்கரவர்த்தி கிட்ட அபியை படுக்க வை. சரிங்கம்மா. அப்பா அப்பா எழுந்திருப்பா. பாரு அபிக்குட்டி உன கூப்பிடுறா, எழுந்திருப்பா. சக்கரவர்த்தி உன் பேத்தி இல்ல நம்ம பேத்தி உன்னை விட்டுட்டு கண்டிப்பா இருக்கவே மாட்டா. அவ அழுகிறது உனக்கு கேட்கலையா? எழுந்திரு சக்கரவர்த்தி. சக்கரவர்த்தி எழுந்துரு. அப்பா எழுந்துருங்கப்பா. பாப்பா அழுகுறா பாருங்க. எழுந்து தூக்குங்கப்பா. அப்பா எழுந்துருங்கப்பா. அபி அப்பா நான் மானிட்டரை பாரு. அப்பா சிவானி சீக்கிரம் டாக்டரை வர சொல்லு. சரிங்கம்மா. சிவானி சீக்கிரம் சீக்கிரம் போ. டாக்டர். அப்பா வாழ்ந்ததும் கண்ணு தெரிகிறதே, அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே பூக்கிறதே, பாரும் பாய்ந்த நெஞ்சுக்குள்ளே ஈரம் அபிக்குட்டி பாயுதே. என்ன பேசுற? பாட்டி சொன்னியா? சக்கரம் காற்றில் பறக்கும் காத்தாடி நானே, 8 வயதால் கூத்தாடினேனே, காய்ந்த இலை நான் பச்சையானே, பாலைவனம் நான் நீர்வீழ்ச்சியானே, காற்றில் பறக்கும் காத்தாடி நானே, 8 வயதால் கூத்தாடினேனே. ஹலோ சார், என்ன மன்னிச்சிட்டியா? இதே எத்தனை தடவை கேப்ப? தெரியல, ஆனா தினம் தினம் கேப்பேன். நம்ம காலம் முடியற வரைக்கும் கேப்பேன். சக்கரவர்த்தி சரி சொல்லு, மன்னிச்சிட்டியா? இங்க பாரு, மறு ஜென்மா எடுத்து வந்திருக்க. இப்ப ஒரு வாரமா தான் ஆக்டிவா நார்மலா இருக்க. அதுக்கு முன்ன ஒரு வாரம் எந்த நிலைமையில இருந்தேன்னு உனக்கே தெரியும்ல. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ என் பக்கத்திலேயே இருந்து என்ன பாத்துக்கிட்ட, அது எனக்கு நல்லாவே தெரியும். பரிமளம், இப்போதான் காலேஜ்ல உன்னை பார்த்த மாதிரி அப்படியே இருக்க. இருந்தாலும் இந்த எண்ணெய் தேய்ச்சி உச்சி எடுத்து நல்லா வலிச்சு சீவி கொண்டே போட்டு, என்ன உனக்கு என்ன வயசாயிடுச்சா? இந்த ஹேர் ஸ்டைல மட்டும் கொஞ்சம் மாத்தனேன்னு நினைச்சுக்கோ, அப்படியே 30 வருஷத்துக்கு முன்ன உன்னை எப்படி பார்த்தேனோ அதே மாதிரியே இருப்ப. 30 வருஷம் ஆச்சுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ. இங்க பாரு, அது ஊர் உலகத்துக்கு தான். ஆனா நமக்கு சக்கரவர்த்தி இங்க பாரு, நீ ஹேர் ஸ்டைல மாத்துற. ஏய் என்ன உனக்கு? மாத்து, இது நல்லா இல்ல. ஆரம்பிச்சிட்டியா? பின்ன இப்பல இருந்து உனக்கு ட்ரைனிங் கொடுத்தாதான் நீ எப்படி மாடர்ன் பொண்ணா இருந்தியோ அதே மாதிரி இப்பவும் இருப்ப. சீ, மாடர்ன் பொண்ணா? டேய் லூசு கிழவா, நமக்கு வயசாயிடுச்சுங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கோ. இருந்துட்டு போகட்டும்னு சொல்லிட்டேன். அது ஒரு பக்கம் இருக்கட்டும், நாம இளமை திரும்புதேன்னு நம்மளோட வாழ்க்கைய சந்தோஷமா வாழ்வோம். சக்கரவர்த்தி சிரிக்கிற? இரு இரு, இப்ப நம்ம மகன் வரட்டும், என்னன்னு கேக்குறேன். அத மட்டும் செய்யாத. ஏன்? அவன் சும்மாவே ஓவரா கிண்டல் பண்ணுவான். அதுக்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமா? என்ன? சின்ன வயசுல இருந்து அவனும் நானும் அப்பாவும் மகனுமா பழகல. அப்புறம் நானும் அவனும் ஒரு நல்ல ஃப்ரெண்டா பழகுனாதானே மவன் நம்ம கிட்ட க்ளோஸா இருப்பான். ஏதா இருந்தாலும் நம்ம கிட்ட சொல்லுவான்னு. அப்படியே நான் டேய் மவனேங்க, அவன் என்னடா அப்பாங்க இல்ல அப்படியே கொண்டு வந்துட்டேன். அதனால அந்த கழுதை இன்னும் ரோட்ல போகும்போதுல யாரையாவது நிமிந்து பாத்துட்டா கூட என்னப்பா ஓ ஆளான்னு ஓவரா கலாய்ப்பா. இப்ப என் ஆளை பக்கத்துல உட்கார வச்சுட்டு நான் பேசிக்கிட்டு இருந்தா அவன் சும்மா இருப்பான்னு நினைக்கிற? குறுமுகில்களை சிறுமுகைகளில் யார் தூவினார்? மழை கொண்டு என்ன பேசுற நீ?
இந்த சிரிப்பு சத்தம் கேட்டு எத்தனை வருஷம் ஆச்சு. ஐயோ, இனியும் நம்ம கிட்ட ஒரு பொண்ணு உட்காந்து கலகலகலன்னு பேசி சிரிச்சுக்கிட்டே இருக்க போறா. நமக்காக நமக்குன்னு ஒரு பொண்ணு நம்ம கூடயே இருந்து இப்படி பேசி சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்கும் போது வேற என்ன வேணும் இந்த உலகத்துல அப்படின்னு தான் தோணும். சக்கரவர்த்தி, ஏய் என்னாச்சு? அது ஒண்ணு இல்ல. சரி சரி, நான் சொன்னது கேட்டுச்சா? மகன்கிட்ட எதையும் சொல்லிடாத. மகன் கிட்ட மட்டும் என்ன, மருமக கிட்டயும் சேர்த்து சொல்றேன். ஏய் பரிமளம். சக்கரவர்த்தி, சொல்லுமா. இல்ல உனக்கும் என்ன பிடிச்சிருக்குல்ல. ஏன் கேக்குறேன்னா, இத நானா அடம் பிடிச்சி அது வந்து எனக்குன்னு கடவுள் வரம் கொடுத்திருக்காரு. அதை புரிஞ்சுக்காம நான் தான் உதாசீனப்படுத்திட்டேன். இப்ப திரும்பவும் அந்த வரத்தை புடிச்சுக்கோடான்னு என்கிட்ட வந்து சேர்த்திருக்காரு. இப்ப அந்த வரம் என்ன புடிச்சிருக்கான்னு கேட்டா நான் என்ன சொல்ல முடியும்? ஆஹா, உனக்கு இப்படி எல்லாம் பேச தெரியுமா? தெரியாது, ஆனா என்னன்னு தெரியல. இப்ப இதுக்கு மேலயும் பேசணும்னு தோணுது. தோணும். ஏய் சரி சரி, எங்க குடும்பமா நம்மள பார்க்க அத்தனை பேரும் வந்தாங்க. இப்ப என்ன ஒரு ஜனத்தையும் காணோம்? இன்னைக்கு நம்ம டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போகணும்ல. அதனாலதான் இன்னைக்கு யாருமே வரல. ஏன்? நாமளே வீட்டுக்கு போறோம். பிறகு எல்லாரும் எதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு? அதனால எல்லாரும் வீட்டுக்கு வரதா சொல்லிட்டாங்க. ராம் வந்ததும் நாமளும் அப்படியே வீட்டுக்கு கிளம்பலாம். சரி. சக்கரவர்த்தி, சொல்லு பரிமளம். இல்ல, நான் ஆசைப்பட்டேன். என்ன? நமக்குன்னு ஒரு பெண் குழந்தை வேணும்னு. ஆனா இப்ப பாத்தியா, நம்ம குழந்தை பேத்தியா நமக்கு நடுவுல உட்காந்துக்கிட்டு நாம பேசுறத கேட்டு சிரிச்சுக்கிட்டு அழகா இருக்குல்ல? ஓ சரிதான். நினைச்சேன் என்னடா அம்மாவும் பொண்ணும் தான் சேம் ட்ரெஸ்ல இருப்பாங்க, இங்க என்ன பாட்டியும் பேத்தியும் சேம் ட்ரெஸ்ல இருக்காங்களேன்னு. இது என்ன புது ட்ரெண்டா? ஏய், ட்ரெஸ் பார்க்காத. இனி அபிக்குட்டி எப்பவும் நம்ம கிட்டதான். நானே பாத்துக்கிறேன். டெய்லி நம்ம கூட, நம்ம பக்கத்துல தான் இருக்கணும். நைட்டு தூங்கும் போது கூட நம்ம கூட தான். சரிதான். சக்கரவர்த்தி, நல்லா வளர்க்கணும். ராம எப்படி நல்லா வளர்த்து ஒரு நல்ல மனுஷனா ஆளாக்கணியோ, அதே மாதிரி நம்ம அபிக்குட்டிய நாம 2 பேர் சேர்ந்து வளர்த்து இந்த சமுதாயத்துக்கு ஒரு நல்ல பொண்ணா கொண்டு வரணும். நானே வளர்த்த நல்ல பையனா கொண்டு வந்துட்டேன். நீ கூட இருக்க, இனி என்ன அதுக்கு சொல்லவா வேணும்? ஏய், அதெல்லாம் ஓகே. அப்பா. என்ன ராம்? கொஞ்சம் அமைதியா இரு. இங்க பார் சக்கரவர்த்தி, இதுக்கெல்லாம் நம்ம மருமக தடையா இருந்தா. மருமகளா? ஆமா, என் பிள்ளைய நான் தான் பாத்துக்கிடுவேன், என் கூட தான் தூங்கணும், அப்படி இப்படி என் கூட கணக்கு பார்த்து என் கூட போட்டி போட்டு ஏதாவது பிரச்சனை பண்ணான்னு பாத்துக்கோ. இத்தனை வருஷமா நமக்குன்னு ஒரு மாமியார் இல்லையே, சண்டை போட ஆள் இல்லையேன்னு எவ்வளவு ஃபீல் பண்ணிருப்பேன். கிடைச்சாச்சுல ஆளு. இருக்கு. இனி தினம் தானே நம்ம வீட்டுல தீபாவளி தான். வரேன். இதான் வரேன். ஏய் என்ன சொல்ல வர? இந்த பரிமளத்தை மாமியாரா பார்க்க வேண்டியிருக்கும். ஹலோ அத்தை. அடியா அத்தி. ஏய் சிவானி. ஐயோ சிவானி, என்ன சொன்னீங்க? ஹலோ மாமியாரே, உங்ககிட்ட தான் கேக்குறேன். சரிதான், ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பா, டேய் மவனே, இனி நம்ம 2 பேத்துக்கு ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட் தான். சரியா சொன்னடா மவனே. என்ன என்டர்டைன்மெண்டா? சிவானி அத்தை, சண்டையோ சச்சரவோ நம்ம 2 பேருக்குள்ள, நான் அது மூலமா வேற யாரையாவது குளிர்காய வைக்க முடியுமா? வைக்கவே முடியாது. அப்போ அத்தை, வீட்டுக்கு வரட்டுமா? பாத்துக்கலாம். அப்படி சொல்லுங்க. ஏய், அப்ப மாமியார் மருமக சண்டை இல்லையா? நாங்க இப்போ அதெல்லாம் பாக்குறது. டேய் மவனே, எந்த வீட்டுலடா மாமியார் மருமக சண்டை இல்லாம இருந்திருக்கு? சண்டை இல்லாத வீடே இல்லடா. மாமியார்னா சண்டை இருக்கதான் செய்யணும், மருமகனா வம்பு பண்ணதான் செய்யணும். இனி தினம் நம்ம பாக்கலாம்டா. அப்ப சரிப்பா, இப்பதான் நிம்மதியா இருக்கு. பாத்தீங்களா சேட்டைய? அதானேமா. டேய் மவனே, டாக்டர் கிட்ட பேசிட்டியா? வீட்டுக்கு போலாமா? பேசிட்டேப்பா, வில் செட்டில்மெண்ட் எல்லாமே முடிஞ்சது. காரும் வந்தாச்சு, அப்படியே கிளம்புறதாப்பா. சரிடா, ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு போனோம். 2 வாரத்துக்கு மேல ஆச்சுடா. அப்பப்பா, இந்த ஹாஸ்பிட்டலே இருக்க முடியல. என்னமோ பரிமாணம் கூட இருந்தனால நான் வடுக்கு சந்தோஷமா இருந்துகிட்டேன். இல்லன்னா எனக்கு ஆபரேஷன் முடிஞ்சு மயக்க தெளிஞ்ச அடுத்த நிமிஷமேவும் வீட்டுக்கு போகணும்னு சொல்லியிருப்பேன்டா. தெரியும்பா தெரியும். என்னடா ஹாஸ்பிட்டல்னாலே அலர்ஜின்னு சொல்ற மனுஷன் கப்சிப்னு கம்முன்னு ஹாஸ்பிட்டல்ல இருக்காரேன்னு நினைச்சேன். எல்லாம் அம்மா இருக்கிற காரணம் தானா? டேய் சரி வாங்க கிளம்பலாமா? போலாம்டா. அப்பப்பா நேரா வீட்டுக்கு போல. பிறகு என்னப்பா இவ்ளோ கஷ்டப்பட்டு உயிர் பொழைச்சு வந்திருக்க, நேரா வீட்டுக்கா போக முடியும்? ஃபர்ஸ்ட் கோவில்ல போய் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போலாம். அதுவும் சரிதான்டா. பரிமளம், கோவிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு போலாமா? பாரா சிவானி. ஐயோ சக்கரவர்த்தி, நீ சொன்ன மாதிரியே ஆரம்பிச்சிட்டாங்க. இனி நம்மள வச்சு கலாச்சிக்கிட்டு தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓய் சிவானி. கேட்டேன் ராம், கேட்டேன். பர்மிஷன் வாங்குறாங்களாமா? அதானே. டேய் ராம். ஓகேப்பா, எனக்கு இதெல்லாம் பார்க்க சந்தோஷமா தான் இருக்கு. இருடா, வீட்டுக்கு வந்து கவனிச்சுக்கிறேன். சரி ஃபர்ஸ்ட் எல்லாரும் கோவிலுக்கு போலாம். சிவானி, சரத்துக்கு கால் பண்ணி சொல்லிட்டியா? சொல்லிட்டேன் ராம்.
சரத்துக்கா அவனுமா கோவிலுக்கு வரான்? அவை மட்டும் இல்லப்பா, நம்ம குடும்பம் மொத்தமும் கோவிலுக்கு வராங்க. எதுக்குன்னு கோவிலுக்கு வந்து தெரிஞ்சுக்கோங்க. டே ராம், இல்லப்பா, உங்களை பார்க்கதான். அவன் டியூட்டிக்கு போறானா, அப்படியே கோவிலுக்கு நேரம் வந்து உங்களை பார்த்துட்டு டியூட்டிக்கு போவான். அதான். ஓ அப்படியா? ஓகே ஓகேடா. சரி வாங்க போலாம். பரிமாணம், பாப்பாவை தூக்கிக்கோ. சரிங்க. காலங்கள் ஓய்ந்த பின்னும் காதல் என்ன, வாலிபம் தேய்ந்த பின்னும் கூச்சம்தான் என்ன. இனி இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பேச்சு, சிரிப்பு, ஆசை எல்லாத்தையும் ரசிக்கலாம். என் அப்பா வாழ்ற வாழ்க்கைய நான் பார்க்க போறேன். எல்லா அப்பாங்களும் பொதுவா சொல்றது, என் மக வாழ்ற வாழ்க்கைய நான் சந்தோஷமா பார்க்கணும், அதுதான் என் பாக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இப்போ இந்த மகன் சொல்றேன், என் அப்பா வாழ்ற வாழ்க்கைய நான் தான் சந்தோஷமா பார்க்கணும், ரசிக்கணும். அப்பா, உன்னோட இழந்த சந்தோஷத்தை இனி நீயும் அனுபவிக்க போற, நானும் அதை பார்க்க போறேன். அம்மாவை இப்படியே சும்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட முடியுமா? நம்ம வீட்டு மகாராணிங்கிற அந்தஸ்துல கூட்டிட்டு போக வேண்டாம். அதுக்குதான்ப்பா கோவில். இது உங்க 2 பேத்துக்குமே ஒரு இன்ப அதிர்ச்சியா இருக்கும். என் அப்பா அம்மா கல்யாணத்தை இன்னைக்கு நான் பார்க்க போறேன். டேய் மவனே, என்னடா யோசிச்சுட்டே இருக்க? ஒன்னும் இல்லப்பா, வாங்க போலாம். அம்மா போலாராம். சிவானி, பாப்பாவ அத்தை, என்கிட்ட நீங்க எந்த பர்மிஷனும் கேட்க வேண்டாம். அவன் நம்ம வீட்டு புள்ள. எனக்கு இருக்கிற உரிமை உங்களுக்கு இருக்கு, அதனால கேட்க வேணாம் அத்தை. ஏய் சிவானி, என்ன திடீர்னு அம்மா அத்தை ஆயிடுச்சு? ஆமா, எனக்கு அம்மா இல்லேன்னு ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனா இப்ப அம்மான்னு கூப்பிட நிறைய பேர் வந்தாச்சு. ஆனா என் மாமியாரா இவங்க ஒருத்தவங்க மட்டும் தானே. என் மாமியார் உரிமையை நான் யாருக்காகவே விட்டு கொடுக்க மாட்டேன். அதனால அத்தைன்னு தான் கூப்பிடுவேன். அத்தை, உங்களுக்கு ஓகேவா? நீ அம்மான்னு கூப்பிட்டு இருந்தா கூட இவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேமா. எனக்கான உரிமைன்னு சொல்லி அத்தைன்னு கூப்பிடுறியே, இது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரிங்க அத்தை. சரிதான். யாருக்கு எந்த ஒரு விஷயத்துல சந்தோஷம் கிடைக்குன்னு தெரியலையே. மனுஷங்க வாழ்க்கையே ஒரு புரியாத புதிரா போச்சு. சரி, டைம் ஆயிடுச்சு, வாங்க கோயிலுக்கு போலாம். சரிமா. தரையிறங்கி வந்து ஆடுகின்றதே, நிலாவை கூட்டி வந்ததா. என்ன பண்றதுனே புரியல. அவ்வளவுதான் வேணி, நீ ரொம்ப வேஸ்ட், சுத்த வேஸ்ட். உனக்குலாம் இப்படி ஒரு வாழ்க்கை கிடைச்சதுக்கு நீ என்னென்னலாம் பண்ணலாம், ஆனா எதுவுமே பண்ணாம இப்படி மங்குனி மாதிரி உட்கார்ந்திருக்க பாத்தியா? இந்நேரம் நம்ம அம்மா மட்டும் உயிரோட இருந்து இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தாங்க. தலையிலே 4 கொட்டு கொட்டி இப்படி எல்லாம் எருன்னு புரிய வச்சிருப்பாங்க. நமக்குன்னு யாரு இருக்கா? எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்ல. பிறகு எப்படி நமக்கு தெரியும் நாமளா எவ்வளவுதான் யோசிக்க? இப்ப என்ன பண்றதுனே தெரியல. இனியும் நான் இப்படியே யோசித்து என்னதான் பண்ண முடியும்? என்ன நினைச்சா எனக்கே பிடிக்கல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவ்வளவுதான் நம்ம தத்திங்கிறது நல்லாவே தெரிஞ்சு போச்சு. எனக்கே தெரிஞ்சிருச்சே, போலீஸ்காரனுக்கு தெரியாமையா இருக்கும், இவங்களுக்கும் புரிஞ்சிருக்கும். ஷோ வேணி, உன்னால ஒரே அசிங்கம் தான். என்னாச்சு இவளுக்கு? தனியா உட்காந்து பேசிட்டு இருக்கா. ஐய, வெயில் அடிச்சு கொளுத்துறனால ஏதாவது பாதிப்பு வந்திருக்குமோ? கேட்டு பாப்போம். வேணி, அம்மாடி வேணி, என்னங்க? சொல்லுங்க, என்னங்க ஆச்சு? தனியா பேசிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. ஐயோ, தனியா பேசிட்டு இருந்தேன்ல, போச்சு. இனி பாக்குற எல்லாரும் என்ன பைத்தியம் வேற சொல்லுவாங்க. ஏங்க, உங்களுக்கு என்ன பார்க்க பைத்தியம் மாதிரி தோணுச்சா? கன்ஃபார்மா தோணல, ஆனா லைட்டா ஏதோ மனசுல பட்டுச்சு. பட்டுச்சா? மனசுல பட்டுச்சா? அவ்வளவுதான். உங்களுக்கே மனசுல பட்டுச்சுன்னா அப்புறம் எல்லாத்துக்கும் பைத்தியங்கிறதா கன்ஃபார்ம் ஆயிருக்கும். பைத்தியம் தான், நான் பைத்தியம் தான். என்னால என்ன முடியுது? ஒண்ணுமே முடியல. என்ன லூசு மாதிரி புலம்பிட்டு இருக்க? எல்லாரும் சக்கரவர்த்தி சார் கல்யாணத்துக்காக கோவில்ல வந்து என்ட்ரி கொடுத்தாச்சு. உன்ன காணுமேன்னு பார்த்தா கோவிலுக்கு பின்னாடி இப்படி வந்து உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்க. தனியா பேசிட்டு இருக்க. அதான் சக்கரவர்த்தி அப்பா வர இன்னும் கொஞ்ச நேரம் ஆகும்ல. ஓ, அது வரைக்கும் தனியா பேசிக்கலாம்னு வந்தியா? பேசல, புலம்புறியா? எதுக்கு? என்னங்க, எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடுச்சு. வாசுகி சுபா வளைகாப்பு நல்லபடியா முடிஞ்சது. சக்கரவர்த்தி அப்பாவோட லவ்வும் அதுவும் சக்சஸ் ஆயிடுச்சு. இதோ இன்னும் கொஞ்ச நேரத்துல பரிமள அம்மாவுக்கு சக்கரவர்த்தி அப்பாவுக்கு கல்யாணம். இது மட்டும் இல்ல, அப்புறம் ஜீவா ஜோதிகா அவங்களும் சுமூகமா அவங்க வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா, பயப்ல ரிசப்ஷன் ஏதாவது வச்சா கூட வெட்டிய காசு செலவாகும். அந்த செலவை ஏதாவது பிரோஜனமா பண்ணலாம். அதனால எனக்கு ஆடம்பர செலவு வேண்டான்னு கடைசி நேரத்துல கவுத்துட்டான். சரி விடுங்க, என்ன மாதிரி ஃபேமிலி எல்லாம் இல்லாம எத்தனையோ பேர் கஷ்டப்படுறாங்க. அதுவும் இல்லாம படிப்பு இல்லாம சாப்பாடு இல்லாம இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு அந்த காசு யூஸ் ஆகும்ல. அதனால ஜீவா செஞ்சது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஏய், ஆதரவு இல்லாதவங்கன்னு ஒன்ன சுட்டி காட்டி சொல்ற, நான் இதுக்கு இருக்கேன். நீங்க வர்றதுக்கு முன்ன நான் ஆதரவு இல்லாம தானே இருந்தேன். வேணி,
சரி அந்த டாபிக்க விடுங்க. இங்க பாரு, உனக்காக நான் இருக்கேன், நம்ம குடும்பம் இருக்கு. இன்னும் இந்த ஆதரவுல எனக்குன்னு யாரும் இல்லைங்கிறத பேசாத. அப்படிலாம் இல்லங்க. எனக்குன்னு இப்ப என் அம்மா இருந்திருந்தா கூட இப்ப நான் இப்படி புலம்பிக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பேனா? எல்லாம் என் நேரம். ஏய், இப்போ உனக்கு என்ன கஷ்டம்? எல்லாமே கஷ்டம்தான். போங்கங்க. நானே என்ன சொல்றது, யார்கிட்ட என்ன பேசுறதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கேன். ஆனாலும் எல்லாரும் ஒரு வகையில செட்டில்மெண்ட் ஆயிட்டாங்க. ஆனா நான் மட்டும்தான் எதுவுமே இல்லாம இருக்கேன். எப்பவுமே எனக்கு நான் எதுவுமே கிடைக்காது. என்னதான் இருந்தாலும் நான் ஒரு அதிர்ஷ்டம் இல்லாத பொண்ணுதான். அதே ஸ்டைலாத பொண்ணா? ஏ வேணி லூசு, இப்ப எதுக்கு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? இவ்வளவு நாள் ஆச்சு, எத்தனை மாசம் ஆச்சு. உங்களுக்கு பிடிச்சது ஏதுன்னு கூட எனக்கு தெரியல. உங்களுக்கு பிடிச்சதை நான் செய்யறேன், உங்களை இம்ப்ரெஸ் பண்றேன்னு சொன்னேன். ஆனா அது கூட தெரியலனா நான் என்ன உங்க பொண்டாட்டி? என்ன நினைச்சா எனக்கு அசிங்கமா தான் இருக்கு. வேணி, ஓய், உன்னதான் கூப்பிடுறேன். சொல்லுங்க. என்ன சொல்லுங்க? நீ தான் சொல்லணும். இப்ப எதுக்கு இப்படி புலம்பிக்கிட்டு இருக்க? என்ன சொன்ன? அதிர்ஷ்டம் இல்லாத பொண்ணா? வேணி, உன்னை பத்தி உனக்கு தெரியல. ரத்னப்பா அடிக்கடி சொல்லுவாங்க நீ நம்ம வீட்டுக்கு வந்த மகாலட்சுமின்னு. அது உண்மைமா? இல்ல அது அப்பா ஏன் கிட்ட சொல்றதை விடு. ரத்னப்பா வைரப்பாவும் சேர்ந்து வைஷாமா சாலாமா கிட்ட நிறைய தடவை பேசிட்டு இருக்கும்போது கூட கேட்டிருக்க. இந்த வேணி புள்ள நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வீடு ரொம்ப நல்லா இருக்கு, எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. எத்தனை தடவை அப்படி சொல்லி பேசிருக்காங்க தெரியுமா? போங்க, சும்மா எனக்காக சொல்லாதீங்க. ஏய் என்ன ஷோ வேணி, நீ நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் என் வீராண்ணா உயிரை காப்பாத்த முடிஞ்சது. அது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? இந்நேரம் வீராண்ணா இல்லாட்டி குடும்பமே நல்லா குறைஞ்சு போயிருக்கோம். எல்லாரும் சும்மா பேச்சுக்கு பேசலாம், சிரிக்கலாம். ஆனா மனசுக்குள்ள ஒரு உறுத்தல் இருந்துகிட்டே இருக்கும். அப்பப்போ வைரப்பா சொல்லுவாங்க நம்ம வீட்டு தலைப்புள்ள அண்ணே நமக்கு அடுத்து எல்லாமே நம்ம வீரா தானு. ரத்னாப்பாட்ட பேசி எத்தனை நாள் நான் கேட்டிருக்கேன் தெரியுமா? அந்த அளவுக்கு வீராண்ணா உனக்கே தெரியும்ல, ஒரு வீட்டுல மூத்த பிள்ளைக்கு என்ன ஒரு மரியாதை இருக்கும், எவ்வளவு பாசம் இருக்கும்னு. அப்படிப்பட்ட பையனை திருப்பி கொடுத்தது உங்க அப்பா. நீ வந்தனால. அப்புறம் சிவானி பிரசவ வலி, அன்னைக்கு நீ மட்டும் இருந்து எல்லாம் பார்க்கல. அன்னைக்கு எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருப்போன்னு உனக்கே புரியும். எந்த அளவுக்கு கூடயே இருந்து சிவானி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து சிவானிக்கு நல்லபடியா பிரசவம் ஆயிடுச்சு. இப்ப சிவானியும் குழந்தைய நல்லா இருக்காங்கன்னா அதுக்கு காரணமும் நீதான். இல்லங்க. ஏன் இப்ப கூட சக்கரவர்த்தி அப்பா பரிமளா அம்மா சந்தோஷமா இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் நீ. பரிமளா டீச்சர் என்னோட டீச்சர். அவங்க லைஃப்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம் எனக்கு தெரியும். ஆனா அது என்னன்னு எனக்கு புரிய முடியல. ஆனா ஓ அதிர்ஷ்டத்தினாலதான் எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நீ பரிமளா டீச்சரை தேடி போய் சக்கரவர்த்தி அப்பாவை கூட்டிட்டு போய் அது மூலமா சக்கரவர்த்தி அப்பாவுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு இப்ப 2 பேரும் சந்தோஷமா இருக்காங்கன்னா அது முழு காரணம் நீ மட்டும்தான். இல்லாட்டி சக்கரவர்த்தி அப்பா வாழ்க்கைய அப்படியே போயிருக்கோம், பரிமளா டீச்சர் வாழ்க்கை அப்படியே போயிருக்கோம். இருண்டு போன வாழ்க்கையில விளக்கேத்தி வச்ச மாதிரி அவங்க வாழ்க்கைக்கு இப்ப ஒரு உயிர் வந்திருக்குன்னா அதுவும் ஒன்னால. இது மட்டும் இல்ல வேணி, இன்னும் வீட்டுக்குள்ள சின்ன சின்ன விஷயம் நிறைய இருக்கு. ஒன் டைம் வேதவழி அத்தைக்கு உடம்புக்கு முடியாம போனதப்ப உன்னோட கைப்பக்குவத்தினாலதான் அவங்களுக்கு சரியா போச்சு. இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போலாம். நீ நம்ம வீட்டுக்கு வந்து அதிர்ஷ்ட தேவைதான் நான் சொல்லுவேன். நான் மட்டும் இல்ல, நம்ம குடும்பத்துல உள்ள எல்லாருமே சொல்லுவாங்க. எதுவுமே தெரியாம நீ வேணி எனக்கு அந்த வரம் வேணும் இந்த வரம் வேணும்னு ஏகப்பட்ட பேர் கோயிலா சுத்தி இருப்பாங்க. ஆனா இப்ப வரைக்கும் எந்த கோவிலுக்கும் போய் எனக்கு இந்த வரம் வேணும்னு நான் சாமி கிட்ட கேட்காம கிடைச்ச வரமா நீ? எனக்கு இன்னொரு அம்மா, என் குழந்தை, என் ஃப்ரெண்டு, இப்படியே எல்லாமும் ஒன்னு சொல்லலாம். எனக்கும் உன்னை அவ்வளவு பிடிக்கும் வேணி. இதுக்கு மேல உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கணும்னு எனக்கு தெரியல. நீயா ஒரு வட்டம் போட்டு அதுக்குள்ள வாழாத. உன்னை சுத்தி நிறைய விஷயம் இருக்கு, எல்லாத்தையும் பாரு. உன்ன அந்த தாழ்வு மனப்பான்மையிலே இருக்காத. அம்மா இல்ல அப்பா இல்ல நம்ம யாரும் இல்லாம இங்க வந்திருக்கோம், அதெல்லாம் விட்டு தள்ளு. நீ ஏன் பொண்டாட்டி வேணி சரத் ரத்னவேல், புரியுதா? இன்னும் என் மேல சந்தேகமா? என்ன பண்ணா எல்லாம் நம்புவேன்னு சொல்லு. ஐயோ, நம்பிக்கை எல்லாம் இருக்குங்க, உங்களை நம்பாம எப்படி? ஆனா உங்க மனசுல நான் இந்த அளவுக்கு சத்தியமா எதிர்பார்க்கலங்க. இத கேட்கும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அதிர்ஷ்டத்தெல்லாம் விடுங்க, சொன்னீங்களா கடைசியா எனக்கு அம்மாவா, என் குழந்தையா, என் ஃப்ரெண்டா, இதுக்கு மேல எனக்கு என்னங்க வேணும்? ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. சரி அழாத. இது சந்தோஷத்துல வர கண்ணீர், அழுகிறதுனால தப்பில்ல. வேணி என்னங்க சொல்லுமா? இப்ப எனக்கு ஒண்ணு சொல்ல தோணுது, சொல்லட்டா? என்ன வேணாலும் சொல்லு. அது வந்து என்னங்க, ஐ லவ் யூங்க. என்ன சரியா கேட்கலையே. ஐ லவ் யூங்க. எத்தனை மாசம் இதுக்காக எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பேன். ஒரு வழியா உன் மனசார சொல்லிட்ட. இத கேக்குறதுக்கு தவா இருந்திருக்கேன். பொண்டாட்டி இதை நம்ம கிட்ட சொல்லும் போது ரொம்ப நல்லா இருக்கு. என்னங்க எல்லாம் ஓகேங்க, ஆனா எனக்கு ஒரே ஒரு கவலை தான். என்ன? இம்ப்ரெஸ்
பண்றதுல இன்னும் 75 இருக்கு. 25 என்னன்னே தெரியலங்க. என்னங்க அது மட்டும் நீங்க எனக்கு சொல்றீங்களா? அடியே லூசு, 100 நீ கம்ப்ளீட் பண்ணிட்ட. கம்ப்ளீட் பண்ணிட்டேனா? அது எப்போ? நான் என்ன பண்ணேன்? இப்ப சொன்னியே ஒரு வார்த்தை, அத நீ ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தேனா 10, 15, 25 கவுண்ட் பண்ணிக்கணும்னு அவசியமே இல்ல. அப்பவே 100ன்னு சொல்லிருப்பேன். என்ன சொல்றீங்க? ஐ லவ் யூ. இந்த வார்த்தையை கேட்கதான் இத்தனை மாசமா வெயிட் பண்ண. கல்யாணம் முடிஞ்சிருச்சு, ஆனா இத எனக்காக ஒரு தடவை கூட சொன்னதே கிடையாது. இதத்தான் உனக்குள்ள இருக்கு தேடி பாருன்னு சொன்னேன். ஆமா. ஐயோ, என்ன சிரிக்கிற? இத நான் தப்பா புரிஞ்சிட்டு குழந்தைன்லாம் நினைச்சிட்டேங்க. ஐயோ, முட்டாளா இருந்திருக்கேல. வெகுலியா இருக்க. ரொம்ப பிடிச்சிருக்குமா? நிஜமாவா? ரொம்ப ரொம்ப. அப்போ 100% கம்ப்ளீட் பண்ணிட்டேனா? ம். ஐயோ, சாதிச்சிட்டேன்ப்பா. இதுக்காக இத்தனை நாள் தூங்காம சரியா சாப்பிடாம இருந்திருப்பேன் தெரியுமா? இன்னைக்கு ஏதோ ஜெயிச்ச ஃபீலிங்ஸ் இருக்கு. என்னங்க சரி வாங்க, சக்கரவர்த்தி அப்பா கோவிலுக்கு வந்திருப்பாங்க. கல்யாணத்தை போய் பார்க்கலாம். ஓய், என்ன உடனே எழுந்து ஓட பாக்குற? வேற இப்பதான் சொன்ன. இதுதான் உங்க ஆசனா? இனி டெய்லி அப்பப்ப சொல்லிக்கிட்டே இருக்கேன். அப்படியா? நீங்களும் சொல்லணும். தாராளமா சொல்லுவேனே, இதுல என்ன கஷ்டம் இருக்கு? சரி வா வா வா, நம்மள காணோன்னு தேடி ஒவ்வொரு ஆளா வந்துட போறாங்க. ஃபர்ஸ்ட் போய் கல்யாணத்தை பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம வாழ்க்கையோட பிளான் எல்லாம் வீட்ல போய் பேசலாம். பிளானா? அதான் ஃபர்ஸ்ட் பையனா இல்ல பொண்ணானு? என்னங்க நீதானே பொஞ்சாதி, நானே உன் சரிபாதி. நீதானே பொஞ்சாதி, நானே உன் சரிபாதி.